ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயில் நேரங்களில் உடல் சூட்டு தணிச்சு கொடுக்கக்கூடிய மோர் குழம்பு தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதில் சின்ன வெங்காயத்தை வச்சு சுவையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மோர் குழம்புக்கு பருத்து அரைக்கிற மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னதை பார்த்துடலாம். குழம்பு தாளிக்க 100 கிராம் சின்ன வெங்காயம். இது பருத்து அரைக்கிறதுக்காக இல்லை, தாளிக்கிறதுக்காக மட்டும்தான். அடுத்ததாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை மசாலா அரைக்கிறதுக்காக. அடுத்ததாக ஒரு சில்லு தேங்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு, சீரகம் 1 ஸ்பூன் போல் எடுத்துகிட்டு அதில் 1/2 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கும் 1/2 ஸ்பூன் மசாலா அரைக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. 2 சம அளவு எடுத்துக்கக்கூடாது. கடலைப்பருப்பு அதிகமாக இருக்கணும், துவரம்பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு தயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கான்றதை பார்க்கலாம். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதனுடைய அளவு 150 கிராம் அளவு, 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு இது. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், திரியாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்க்க போகிறோம். திக்காக இருக்கக்கூடாது, மோர் குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். வறுக்க தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்டு, இது கூடவே 1 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌனாக வரட்டும். அந்த அளவுக்கு வந்த உடனே இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை கட் பண்ணியோ இல்லைனா கையால் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா வெடிச்சிடும். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்த பிறகு தான் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை சேர்த்து இந்த சூட்டோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல சேர்க்கக்கூடாது. பொன்னிறமாக இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சூட்டோடையே நீங்கள் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா ஆற விட்டு தண்ணியை சேர்த்து மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வச்ச பிறகு மோர் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பொடியை நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூடவே 1 இனுக்கு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். மசாலாவெல்லாம் சேர்த்து இன்னும் கொதிக்கி விட போகும்போது உங்களுக்கு வெங்காயம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும். 2 நிமிஷம் வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெயில் கலந்த பிறகு நல்லா மையாக அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், மையாக அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா தான் வாயில் தட்டுப்படாது, நரன்னு இருக்காது. தயிரோடு நல்லா கலந்து வந்துடும். இப்போ இதில் தண்ணி 1 கப் சேர்க்க போகிறோம். தயிர் எடுத்த கப்பில் 1 கப் தண்ணியை மிக்சர் ஜாரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் குழப்பு தன்மை இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மோர் குழம்பு வரும். இப்போ இதை வறுத்து அரைச்சி சேர்த்ததுனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கொதி வர விட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 1 கொதி வந்தாலே போதும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தயிரை அதில் சேர்த்துடலாம். இந்த நேரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அடுப்பு தீயை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா திரிஞ்சிரும். பாத்திரத்தை லைட்டாக தண்ணியை சேர்த்து வாஷ் பண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இது கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடானாலே போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மோர் குழம்பு இருந்தால் தான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மோர் குழம்பு ரெடி. இந்த அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ராதாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.